ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லா இறையடியார்க்கெல்லாம் வருடா வருடம் நடக்கின்ற எத்தனையோ ஆலயத்தினுடைய திருக்கல்யாண உற்சவம், குறிப்பாக சித்திரை மாதத்திலே உதாரணமாக மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் முதல் எத்தனையோ ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி திருக்கல்யாணம், எத்தனையோ திருக்கல்யாணம் பார்க்கின்றோம். இப்பொழுது சென்னை மாநகரத்தில் அருகில் உள்ள அதாவது குமணன் குன்றம் அருகிலே உள்ள சிறுகளத்தூர் அம்பாள் பர்வதவர்தினி சுவாமியினுடைய பெயர் இங்கே நாம் கொடுத்துள்ளோம், அமராவதீஸ்வரர். இந்த கோயிலிலே நடைபெற இருக்கின்ற முதல் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மாலை 4 மணிக்கு மேல் 7 மணி வரை ஹோமங்கள்லாம் வளர்த்து, இதற்கு முன்பாக பசு கன்று பூஜை, கோபூஜை நடைபெற்று ஹோமங்கள் திருக்கல்யாண முறைப்படி ஹோமங்கள் செய்து மாங்கல்ய தாரணம் செய்து வழிபடும் நேரமானது சித்தர்களால் கணிக்கப்பட்டது, இது மனிதர்களால் அல்ல. இந்த திருக்கல்யாணத்திற்கு மட்டும் பூலோகத்திற்கு இந்திரன் தனது பரிவாரத்துடன் தேவகணங்கள், சிவகணங்கள், பூதகணங்கள், அப்படி கோடான கோடி தேவாதி தேவர்கள், இந்திராதி 33 கோடி தேவாதி தேவர்களும் வருகின்ற திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கின்றது. காரணம், இப்பொழுது பருவம் கடந்த, வயது கடந்த எத்தனையோ பெண்கள் திருமணத்திற்காக தனது பெற்றோர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பல இடங்களில் இருக்கின்றது. காரணம், ஆரம்பத்திலிருந்து முறையாக சில தெய்வீக காரியங்களை மறந்து விட்டார்கள். கவலையே பட வேண்டாம், நீங்கள் எல்லாம் இங்கே வந்து கை கால்களில் மருதாணி தடவிக்கொண்டு எல்லோரும் வாருங்கள். நீங்கள் செய்கின்ற இந்த பூஜையில் பங்கு பெறுங்கள். கோமுக பூஜை, அதில் கிட்டும் பலனோ சொல்லி மாளாதது. இது ஹோமங்கள், வேள்விகள், அன்னதானம் மிக மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இப்படி தேவாதி தேவர்கள், இந்திராதிகள் எல்லாம் பூஜைகள் செய்து முடித்து விட்டு தனது லோகத்திற்கு செல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு பொருளையும் புண்ணியத்தையும் எடுத்து செல்வது கிடையாது, அது முடியாத காரியம். வாத்தியார் சொல்லியிருக்கிறார். அங்கே எத்தனை பேர் வந்திருக்கின்றீர்களோ அப்படியே பூஜை பலன்கள், அவர்களுடைய ஆசைகள். இந்திர பதவி என்பது அவ்வளவு எளிதல்ல. சாதாரண ஒரு சின்ன ஒரு பதவி, அலுவலக ஊழியர் பதவி கிடைப்பதற்கே நாம் 30 வருடம் 25 வருடம் படித்தாக வேண்டும். லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது பல இடங்களில். இது யாரையும் குறிப்பிட்டல்ல. நாம் என்ன படித்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்கின்ற அப்படி இந்த தேவாதி தேவர்களை இந்திர லோகத்திலிருந்து இந்திரனே நேரடியாக வரும் பொழுது ஐராவதம் எல்லாம் வரணும் இல்லையோ, பரிவாரங்கள்லாம் வரணும் இல்லையோ, மழை கூட வரலாம், அந்த இடத்தை சுத்தம் செய்யலாம். இப்படி எல்லா பூஜைகளும் நிறைவுற்ற பிறகு இந்திரன் என்ன செய்வார் என்றால், இந்த பூஜை பலன்களை இந்த பூலோக மக்கள்களுக்கு, ஜீவன்களுக்கு, தாவரங்களுக்கு, எறும்பு மற்றும் பறவைகள், எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு அப்படியே அந்த புண்ணியத்தை அள்ளி வீசி தெளித்து செல்வார்கள். அதிலும் பல கோபுர கலசத்தில் வைத்து விட்டும் சென்று விடுவார்கள். காரணம், எத்தனையோ முடியாதவர்கள், வெகு தூரத்தில் இருந்து வருபவர்களுக்கு அந்த புண்ணியம் கலசத்தில் இருக்கின்ற அந்த வைப்ரேஷன் மூலமாக அவர்களுக்கு சென்று சேரும்படி செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட திருமணத்திலே நாம் எல்லோரும் குடும்ப சகிதமாக கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் திருமண வயதிற்கு வந்த ஆண் குழந்தையை பெற்றவர்கள் எல்லாம் நல்ல மருமகள், மாட்டுப்பெண், நாட்டுப்பெண் கிடைக்கவில்லையே என்று இயங்குகின்றீர்கள். உங்களது நிலைமை புரிகின்றது. இப்பொழுது ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஓடுகின்றீர்கள், பொருத்தம் பார்க்கின்றீர்கள். கட்டங்கள் சரியாக இருக்கின்றதா? என்ன பரிகாரம்? எல்லாவற்றிற்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தினமுமே குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்த 3-5 வருடங்களுக்கு பிறகே அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டாம், நாளைக்கு இந்த குழந்தை எதிர்காலத்திலே படித்து பெரிய மேதாவி ஆகி நல்ல மருமகள் வர வேண்டும். அவர்கள் வீட்டை நன்றாக, பெரியவர்களையும் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும், உங்களையும் கவனித்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற
எண்ணத்துடன் இப்பொழுதே நீங்கள் பணியாற்றுங்கள். இதுவரை செய்யவில்லை என்றாலும் தினமும் அரச மரத்தை சுற்றி வருவதும் பிள்ளையாரை வணங்குவதும், முறையாக பிள்ளையாரை வணங்கி எனக்கு தேவையான, என் வீட்டிற்கு தேவையான நல்ல மருமகளை தேர்ந்தெடுத்து கொடு என்றால் அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இது காலத்தின் கட்டாயம். ஜாதகத்தை தூக்கி ஓடிக்கொண்டு பரிகாரம் செய்வதெல்லாம் இருக்கட்டும். நாம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும். இப்பொழுதெல்லாம் பித்திருக்காரியங்கள், சிரார்த்தங்கள் முழுமையாக எங்கோ ஒரு கான்ட்ராக்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது தவறு. இருந்தாலும் இப்பொழுது சிறுகளத்தூர் பூமியிலே நடைபெறும் கோபூஜை, கோமுக பூஜை, திருக்கல்யாண ஹோமம், பூர்ணாகுதி மற்றும் அன்னதான வைபவங்கள், அவரது புனிதமான திருக்கரங்களில் செய்யப்பட்ட லட்டு தானத்தை பற்றி நமது வாத்தியார் அவ்வளவு சந்தோஷமாக சொல்லுவார். இப்படிப்பட்ட லட்டுகளை தானம் கொடுக்கும்போது தேவாதி தேவர்களே ஆச்சரியப்படுவார்கள். இடேங்கப்பா இப்படி பண்றாங்க. அப்ப ஆச்சரியப்படும் போது என்ன செய்வாங்க, நீ முழுமையாக இந்த லட்டை போல அளவற்ற சந்தோஷத்தை பெறுவாயாக என்று இந்திரனை ஆசி செய்வான். உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்றால் வந்திருக்கின்ற எத்தனையோ சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரே சேர நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாயிருங்கள், நீடூடி வாழுங்கள், சௌபாக்கியத்துடன் வாழுங்கள் என்று ஆசீர்வதிப்பார்களே. வந்து விடுங்கள். குன்னத்தூர் அருகிலே சிறுகளத்தூர் நமது அடியார் திரு யுவராஜ் தலைமையிலே, இப்போ தலைமை என்றால் இதை மட்டும் செய்வதற்கு ஒத்து வைக்க செய்து உள்ளோம். அவரை தொடர்பு கொள்ளுங்கள். 7401135551 7401135551 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திருக்கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் சீர் எடுத்துகிட்டு வருவீங்களே, உங்களால் முடிஞ்ச வாசனை புஷ்பங்களை, நிறைய தேங்காய், பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். பெண்கள் வாசனை மலர்களை சூடி வாருங்கள். திருமங்கலியம் அணிந்து வாருங்கள். ஆண்கள் இடுப்பில் அரைஞான் கயிறு என்கின்ற கயிறை அணிய வேண்டும். பூணல் போட்டுக்கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் பஞ்சகஜ கட்டி வர வேண்டும். மடிசாரி அணிந்து வருவதும் மிக விசேஷமான பலன்களை தரவல்ல அற்புதமான, இனிமேல் கிடைக்காத இந்த வைபவம் மிக மிக சுக்கிரவாரத்திலே வந்து சுக்கிர கிரகமே அங்கு வந்து அமர இருக்கின்றார். ஆகையினால் சுக்கிர தோஷம் நிவர்த்தியாகும். சுக்கிரன் கன்னி ராசியிலே நீச்சன். இப்படி நீச்சம் உள்ள ஜாதகம் சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கை, சொல்வோமே காதல் திருமணம், யாரோ ஏமாற்றி விட்டான், வசப்படுத்தி விட்டான், இப்படி விரும்பிய திருமணத்தை பெற்றோர்களினுடைய மனது நோகும்படி திருமணம் செய்ய முற்படுவர்கள் அது தவிர்க்கப்படுவார்கள். சுக்கிர தோஷம், திருமண தோஷம், இப்படி சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல விடிமோட்சம் கிடைக்கும். நீங்களும் சீர்தட்டு, தாம்பூலத்தட்டு இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு திருக்கல்யாணத்திற்கு வாருங்கள். உங்களுடைய சிறப்பு சீரு தாம்பூலம் சம்மந்தி போல வந்து இறங்குங்கள். நீங்கள் வந்து எல்லா இறை நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள வேண்டும். மேலும் அங்கே உள்ள விருட்சங்கள் தேவலோக மரங்கள், அவைகளுக்கும் பூஜைகள், விருட்ச பூஜைகள் உண்டு. அவற்றிலும் நீங்கள் பல பேர் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொண்டு என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும் நீங்கள் செய்தாலே போரும். புண்ணியமோ புண்ணியம், அளவற்ற புண்ணியம். மங்கள பொருள்களை எல்லாம் வாங்கி தானம் கொடுப்பதும், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதற்கு உதவி செய்வதும், வயிறார இந்த வெய்ய காலத்திலே நல்ல குளிர நீர்மோர், அப்படி தேன் போல நல்ல பானகம், கரும்பு சாறு இவைகளெல்லாம் செய்து நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு 15 நாட்களிலே திருமணம் கைகூடி மங்களமும் மங்களம், டும் டும் மோளம் மங்களம் இசை முழங்க வாருங்கள். சிறுகளத்தூர் குன்னத்தூர் அருகிலே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையவர்களா. அருணாச்சலா.